டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. குமரிக்கண்டம் அவர் சார் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, குமரிக்கண்டம் அது மாதிரி லெமூரியாவும் ரெண்டு பிரச்சனை இருக்குது. லெமூரியாவும் குமரிக்கண்டமும் ஒன்றா, லெமூரியாவும் குமரிக்கண்டமும் வேறா, லெமூரியா வேறு குமரிக்கண்டம் வேறா, அதனுடைய நிலப்பரப்பு வேறு இதனுடைய நிலப்பரப்பு வேறா, அல்லது குமரிக்கண்டத்தில் நீச்சி லெமூரியாவா அப்படின்னு நிறைய அதுகள் இருக்குது. நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குமரிக்கண்டம்ங்கிற தேரி இது போடும். இந்த வழக்கு ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். நம்ம ஏற்கனவே இது நிறைய படித்தவங்க இலக்கியம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம இதில் பகுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்போ அதுக்கு ஸ்கூலில் அதை படித்த போதே சங்கடமாக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ நிலப்பரப்பு உள்ளே போயிருக்கு, நம்ம மக்கள் நம்ம தாத்தா பாட்டி எத்தனை உள்ளே போயிருப்பாங்க, நம்மளுடைய இலக்கியங்கள் நம்மளுடைய தொன்மையெல்லாம் எவ்வளோ அநியாயமாக உள்ளே போயிருக்குமே. அந்த வருத்தம் 7-8 படித்த போதே அது இருந்தது. ஸோ அது ஒரு வருத்தம். அது இந்த வழக்கு போடுறதுக்கான ஒரு உந்துதல். அது நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னா அதை தேடுறதுக்கான இயற்கையான மனித இது அந்த வழக்கு போடுறதுக்கான முக்கியமான அது சின்ன வயசில் மனசில் ஊறி போனது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக 19ஆம் நூற்றாண்டில் அந்த யுவன் கேர்லே அவர் பிலிப் ஸ்லேட்டர் அவருக்கு நம்ம தமிழ் இனம் என்றைக்குமே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கானுங்க. அவர் ஒரு ஜுவாலஜிஸ்ட், அது உங்களுக்கு தெரியும். அது நான் விரிவாக கூட சொல்ல தேவையில்லை. ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட், ஒரு ஆங்கிலேயர், அவர் ஸ்காட்லாண்டா பிரிட்டிஷான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு ஆங்கிலேயர், ஒரு பெரிய ஜுவாலஜிஸ்ட் பிலிப் ஸ்லேட்டர். அவர் தான் லெமூரியாங்கிற தியரியை ப்ரொப்போஸ் பண்ணவர் அவர் தான். அது எதனால் ப்ரொப்போஸ் பண்ணார்னா, அவர் பெரிய ஜுவாலஜிஸ்ட்னால உலகம் முழுதும் அவர் போனார். மடகாஸ்கரில் லெமூர் குரங்கு இருக்குது இல்லைங்களா, நார்மல் குரங்கு இருக்க ஒரு வால் இப்படி நட்டமாக தூக்கிட்டு நிற்கும், ரிங்காக இருக்கும். இந்த குரங்கனுடைய ஃபாசில் அங்கே எடுத்தார் அவர். குரங்கு எடுக்கல அவர், குரங்கனுடைய ஃபாசிலை கண்டுபிடிச்சார் அவர். அதுக்கு பக்கத்தில் கொமரோஸ்னு ஒரு தீவு இருக்குது. அவர் பால் அடிக்கோட சொல்லிட்டு இருப்பார், ஒரிசா பால் அந்த கொமரோஸ் தீவை சொல்லிட்டு இருப்பார். அங்கே அந்த ஃபாசில் எடுத்தார். அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த ஃபாசில் எடுத்தார் அவர். அதே அந்த ஃபிலிப் ஸ்லேட்டர், அவர் ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்க்லேட்டர்னு சொல்லுவாங்க, பட் நம்ம ஃபிலிப் ஸ்லேட்டர்னு சொல்லுவோம். இலங்கையில் அந்த இதை எடுத்தார் அவர். இலங்கையில் எடுத்தார், மேற்கு தொடர்ச்சி மலையில் அவர் எடுத்தார் அந்த இதை. ரெண்டாவது இங்கேயும் எடுத்தார், நம்ம மடகாஸ்கர். ஆமாம், அந்த ஃபாசில் எடுத்தார். அந்த எடுத்தார் ஃபாசில் லெமூரியான்னு எடுத்தார். அந்த குரங்கு அந்த லெமூரியா பேர், அந்த இதுக்கு லெமூர் அந்த குரங்குக்கு பேர். அதனால் அதாவது இங்கே இருக்குது, மடகாஸ்கர்லேயும் அந்த குரங்கு கிடைக்குது, குரங்குடைய ஃபாசில் கிடைக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்குது, சவுத் இந்தியாவில் கிடைக்குது, ஸ்ரீலங்காவில் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நடுவில் இவ்வளோ பெரிய இந்தியன் ஓசன் இருக்குது, பெரிய ஒரு பயங்கரமான கடல் இருக்குது. ஸோ இந்த கடல் நிலப்பரப்பாக இருந்தால் தான் இந்த குரங்கு அங்கே போயிருக்க முடியும்னு சொல்லி ஒரு தேரியை அவர் மனசில் அவர் ஹைப்போதிஸ் பண்ணார். அவர் தேரியை உருவாக்கி மடகாஸ்கரில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும், இப்போ கன்னியாகுமரின்னு வைங்களேன், கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அந்த நிலப்பரப்பு எல்லாமே ஒரு காலத்தில் நிலப்பரப்பாக இருந்தது. அது கடல் எல்லாமே ஒரு காலத்தில் அது ஆமாம், அந்த மாதிரி மேப்பில் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி இவர் சொன்னார். அது மாதிரி இருந்ததுனால, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து மடகாஸ்கர் வரைக்கும் இருக்கிற இதில் இந்த குறிப்பிட்ட லெமூர் கிடைக்கிறதுனால இந்த குரங்கு அங்கே இருந்திருக்குது, அந்த குரங்கு இங்கே இருந்திருக்குது. அதனால் இது நடுவில் கடல் இருக்கிறதுக்கெல்லாம், கடல் இருந்தால் இவங்களாம் பறந்து போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு இருந்திருக்கு. அதனால் இந்த ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஹைப்போதிஸ் பண்ணிட்டு அந்த நிலப்பரப்புக்கு அவர் தான் லெமூரியான்னு பேர் கொடுத்தாரு. லெமூரியா கண்டம் கொடுத்தாரு. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பாறை, இந்த பக்கம் அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே அவர் சொல்லலை. அது நம்ம கற்பனை பண்ணிட்டு தான் அந்த தியரி ஃபால்ஸ் ஆனது. அப்படி ஒன்று சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை இதை ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் திருப்பி அவர் அவர் பேர் எர்னஸ்ட் ஹெக்கெல்னு ஒரு பேர். அவர் நமக்கு தமிழ் இனம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. அவர் அந்த தியரியை திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணார். ஆமாம், அவர் என்ன பண்ணார்னா, லெமூர் குரங்கு மட்டும் இல்லை, மனித இனத்தினுடைய ஆரம்பமே இங்கிருந்து தான் கிளம்புச்சு அப்படின்னு சொன்னார். மனிதனம் இங்கே தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி லெமூரியன் தியரின்னு சொன்னார். லெமூரியன் ரேஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். ஸோ இங்கிருந்தெல்லாம் கிளம்பி உலகம் முழுதும் மனித இனம் இங்கிருந்து தான் கிளம்பி மடகாஸ்கர் போய் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கிருந்து உலகம் முழுதும் பரவச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது நான் பிலிப் ஸ்லேட்டர்னுடைய தியரி படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஹெக்கல் தியரி படிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஓடுனது அது. அதனால் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு நமக்கு. அவரோட தியரி ஃபர்தராக நிறைய படிக்க ஆரம்பிச்சு அவங்களது. இப்படி ஒரு கோயின்சைடு வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி ஹெலினா அந்த மாதிரி சில தியோஃபிசிக்கல் போனாங்க தப்பாக. அதாவது ஒரு கருத்து ஆக்கம் போய் ஒரு மதமாக கொண்டு போனாங்க, அது ஒரு மத சார்பாக அதை கொண்டு போனாங்க.
இது மாதிரி மதசார்பாக கொண்டு போனது. அப்புறம் வந்து ஒரு தியரி, இவர் இந்த லெமூரியன் தியரி ப்ரப்போஸ் பண்ணது வந்து வழக்கமாக ஐரோப்பிய மேற்கத்தியக்காரங்களுக்கு வந்து பிடிக்காது. அது மனித இனம் ஒரு கருப்பன்ட்ட இருந்து பிறந்து வந்ததா, ஒரு இதிலிருந்து இங்கே பிறந்து வந்தாங்கிறத அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதனால் அந்த தியரி தப்புன்னு ப்ரூஃப் பண்ண விரும்பினாங்க அவங்க. அது வந்து அது 1895 நினைக்கிறேன் அந்த பிலிப் ஸ்லேட்டர் அந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி இந்த தியரி தப்புன்னு ப்ரூஃப் பண்ண விரும்பினாங்க அவங்களுக்கு காலம் கிடைக்கல. அதுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த லெமூரியா தியரியை வச்சுட்டு குமரிக்கண்டம் வந்து ஒரு இது ஒன்று இருந்தது. அதுக்கான நமக்கு சான்றுகள் சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி சான்றுகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது வந்து இதுதான் அவங்க சொல்கிற குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே நம்முடைய 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் தமிழ் ஆய்வாளர்கள் போகிறோம் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க, குமரிக்கண்டத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது ஓடிட்டு இருந்தது. இது சயின்டிஃபிக்காக ஓடுறதுக்கு முன்னாடி, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளாப் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. அது எப்படின்னா 1912 இந்த தியரி தப்புன்னு ப்ரூஃப் பண்ணாங்க. அதாவது லெமூரியன் தியரி தப்பு. பிலிப் ஸ்லேட்டர் அவர் வந்து ஒரு ஹைபாத்திசிஸ் பண்ணியிருக்காரு தவிர, அவர் வந்து கற்பனைவாதி, அவர் கற்பனையாக பண்ணிட்டார். ஒரு குரங்கை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அங்கே இது கன்னியாகுமரியிலையும் இங்கேயும் கிடைக்கிற ஒரே ஒரு குரங்கை வச்சுக்கிட்டு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா 1912 ஒரு தியரி ப்ரப்போஸ். அவர் வந்து ஆல்ஃப்ரெட் வெகேனர்னு நினைக்கிற அவர் பேர், எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. அதேமாதிரி ஆல்ஃப்ரெட் வெகேனர் அந்த மாதிரி இருக்கும். அவர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லி கண்டங்கள் நகர்வு கொள்கையை அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணவர். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அதுக்கு பேர், கண்டங்கள் நகருது, டெக்டானிக் இது, ஆமாம் அது நகருது. அது அவர் தான் இந்த பாஞ்சியாங்கிற தியரி அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணது, பாஞ்சியா. ஆமாம், இந்த 5 கண்டங்கள் இருக்கிற 5-6 கண்டங்களும் உலகத்தில் மொத்தம் ஒன்றா இருந்தது, அதுக்கு பேர் பாஞ்சியா. அதுக்கு பின்னாடி பிரிய ஆரம்பிச்சது, 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பிரிய ஆரம்பிச்சு அதெல்லாம் கோண்டுவானான்னு பிரிஞ்சு போய் இமயமலை அட்டுச்சு அப்படின்னு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். அந்த தியரியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த தியரி அடிப்படையாக வச்சு கோண்டுவானா தான் வந்து பிச்சுக்கிட்டு வந்து அங்கே வந்து ஒட்டியிருக்கு, அதுதான் அங்கே வந்து ஒட்டி இருக்குது. இது வந்து இவர் சொல்கிற அந்த கற்பனையான அந்த குரங்கு தியரி ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த டெக்டானிக் தியரி ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சு, ஒரு சயின்டிஃபிக் தியரின்னு சொல்லி ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சதுனால நம்ம லெமூரியா கண்டதோடைய தியரி கீழே போய் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடிஷனலாக அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அட்லாண்டிஸ்னு ஒரு தியரி ஒன்று இவர் பிளாட்டோ அங்கே அவர் ஹைபோதசிஸ் பண்ணியிருந்தார். அட்லாண்டிஸ் தியரி, ஹெர்குலிஸ் வந்து உலகத்தை தாங்கிட்டு நிற்கிறாரு. ஆமாம், அந்த ஜிப்ரால்டர்னுடைய அந்த 2 தூண்களும் அந்த அது தாங்கிறது தான் அட்லாண்டிஸுங்கிற அந்த இதே வந்து மத்திய திரை கடலில் தான் இருக்குதுன்னு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். அது ஒரு ஃபேக்கு, அது வந்து ஒரு கற்பனை தியரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட்லாண்டிஸ் தியரியை உலகம் முழுவதும் யாருமே நம்பலை. அந்த அட்லாண்டிஸ் தியரி உருவாகின அதே காலகட்டத்தில் லெமூரியா தியரி உருவானதுனால லெமூரியாவும் தப்புன்ட்டாங்க. அட்லாண்டிஸும் தப்பு, லெமூரியாவும் தப்புன்னு சொல்லி 2 தியரியும் அப்படியே அதை ஊற்றி மொழிட்டாங்க. 1912 அந்த தியரி காலி ஆயிடுச்சு. லெமூரியாவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு நடுவில், அதாவது சயின்டிஃபிக்காக ஒரு கண்டம் இல்லைன்னு ப்ரூஃப் ஆன பின்னாடி நம்ம என்ன செய்ய முடியும்? அது எல்லாருமே அந்த இதில் வருத்தத்திலே இருந்தாங்க. ஃபர்தராக லெமூரியா சர்ச் போகலை, லெமூரியா ஆய்வுகள் மேலே போகலை. 2017 நான் அப்போ வந்து ஒட்டச்சத்திர பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2017 ஒரு ஜேர்னலில் ஒரு இது வெளியே வந்தது. அது இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே கிடைக்காது. 2017 ஒரு இது பண்ணாங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்து ஜெர்மனி, அப்புறம் வந்து நார்வே, இந்த 3 நாடுகளுடைய ஜியாலஜிஸ்ட்டு, ஜியோஃபிசிக்ஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து இந்தியன் ஓஷனில் ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஒரு பெரிய ஆய்வு, ஒரு கடலாய்வு ஒன்று பண்ணாங்க. அந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோண்டுவானா, அவங்க போனது வேறு, கோண்டுவானாவை ரிசர்ச் பண்ண போனாங்க. கோண்டுவானாவில் கிடச்ச அந்த மேல் அடுக்கு இருக்கும் இல்லையா, அந்த பாறை மேல் அடுக்கு, ஒரு கிரஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மொரிஷியஸ் தீவுக்கு அடியில் கீழே கிடக்குது. மொரிஷியஸ் தீவுக்கு அடியில் ரொம்ப கீழே கிடக்கிறதுனால இந்த மொரிஷியஸ் தீவு வந்து சும்மா ஒரு 8 லட்சத்திலிருந்து, அதாவது 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வருஷத்துக்குள்ள உற்பத்தியான ஒரு நிலப்பகுதி. அதுக்கு கீழே இது இருக்கிறதுனால இந்த கோண்டுவானா அப்படிங்கிற நிலம் வந்து மடகாஸ்கரில் இருந்து இந்தியா வரைக்கும் போயிருக்குன்னு ஒரு தியரியை சயின்டிஃபிக்காக அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. அவங்க அந்த கோண்டுவானாவுடைய கிரஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கோண்டுவானாவுடைய மேல் பகுதி கிரஸ்ட், மேல் பகுதி இந்த இது தொடச்சி எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பாறை பகுதியை மேல் பகுதி வந்து தொடச்சி எடுத்துகிட்டு போய் அப்படியே கோண்டுவானா அப்படி தொடச்சி எடுத்துகிட்டு போய் அது எரிமலை சாம்பல் அல்லது இந்த பாறை பகுதியை தொடச்சி எடுத்துகிட்டு போய் மொரிஷியஸ் தீவினுடைய கீழே தள்ளி இருக்குது. அது அந்த கீழே சமுத்திரத்தினுடைய அந்த கடல் ஆழத்தின் மேலே வந்து அது வந்து எங்களுக்கு நிறையா கிடைக்குது, மொரிஷியஸை சுற்றி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மொரிஷியஸுக்கு மேற்க நம்ம லட்சத்தீவுகளில் இருந்து அப்படியே மொரிஷியஸ், அப்படி இந்த பக்கம் மாலத்தீவுகள், இந்த பக்கம் வந்து மடகாஸ்கர் தீவு, அதுக்கு பக்கத்தில் கொமரோஸ் தீவு,
அது எல்லாமே ஒரு மேப்பிங் போட்டாங்க. போட்டு இது வந்து ஒரு பெரிய தீவாக இருந்திருக்கு, இது பெரிய ஒரு நிலப்பரப்பாக இருந்திருக்கு. அவங்க போட்ட எல்லா இடங்களையும் அந்த கிரஸ்ட் கிடச்சிருக்குது அவங்களுக்கு. அதாவது கோண்டுவானாவிலிருந்து மொரிஷியஸ் தீவுக்கு அந்த கடத்திட்டு போனது எதுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அதை சொல்ல வந்தேன் நான். அது அடுத்து வந்து ஒரு கரண்ட் இருக்குது, அண்டர் வாட்டர் கரண்ட் இருக்குது இல்லைங்களா? அண்டர் வாட்டர் கரண்ட் அதை வந்து தள்ளிட்டு போயிருக்கு. அவங்க அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர் வாட்டர் கரண்ட்டை தான் மடகாஸ்கர்லேருந்து மொரிஷியஸ் வரைக்குமானதுகளை வந்து அது வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு போச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய மேப்பிங் போட்டாங்க, ஒரு நிழல் மாதிரி. லட்சத்தீவுலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் மடகாஸ்கர் தீவு வரைக்கும் ஒரு பெரிய இது. அதாவது அந்த மொரிஷியஸ் தீவை கரெக்டாக நடுவில் சென்டரில் வச்சாங்க. அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அது வந்து போயிடுச்சு மொரிசியா அப்படின்னு சொல்லி பேர். மொரிசியாங்கிறது ஒரு சப்மெர்ஜ்டு கான்டினென்ட், அது சங்கன் லேண்ட். அதாவது இந்தியன் ஓஷனில் அப்படியே அழுந்தி போனது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க 2017. இது ஒன்று மட்டும் இல்லை. ஃபர்தராக இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் நியூசிலாண்டில் வந்து பசிபிக் கடலில் இந்தியன் ஓஷன் மாதிரியே பசிபிக்லேயும் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதே மாதிரி நியூசிலாந்தில் இருக்கிற அதே பகுதி ஒரு நிலப்பகுதி வந்து பறந்து நியூசிலாந்துக்கு கீழே போயிருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த பகுதி மேலே அவங்க போட்டது 250 மில்லியன் வருஷம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிற அந்த பாறை ஆர்கியோ புரோட்டோசோரிக் பாறையே நியூசிலாந்துலேயும் இருக்குது, மொரிஷியஸ் தீவுகளில் இந்த கோண்டுவானாவிலையும் இருக்குது. அதே பாறை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த பாறை தான் பள்ளியிலே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுறேன், கடைசியில் கூட நான் கனெக்ட் பண்ணிடுவேன். அதை இந்த மொரிஷியஸ் தீவுகளினுடைய இந்த கிரஸ்ட்டும் இந்த நியூசிலாந்தனுடைய இந்த கிரஸ்ட்டும் வந்து இவங்களுக்கு ரொம்ப உதவுச்சு. இப்போ இந்தியன் ஓஷனில் மட்டும் இல்லை, பசிபிக்லேயும் அந்த இது கிடைக்குது அவங்களுக்கு. அதனால் அந்த பசிபிக்கில் கிடச்ச ஒரு மேப்பிங் பண்ணாங்க. அந்த மேப்பிங் டாஸ்மேனியா, ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரை, நியூசிலாந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேப்பிங் போட்டாங்க. அந்த மேப்பிங்கில் வந்து அது ஜீல் இண்டியான்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த அழிஞ்சு போன கான்டினென்ட்டுக்கு ஒரு கண்டத்துக்கு வந்து ஜீல் இண்டியான்னு பேர் வச்சாங்க. ஜீலாண்ட் இப்போ நியூசிலாண்டு இருக்குது இல்லைங்க, அந்த நியூசிலாண்டையும் சேர்த்து நியூசிலாண்டியான்னு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சாங்க. ஸோ ஜீலாண்டியா அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூஃபான ஒரு கண்டம், அழிந்து போன ஒரு கண்டம். அதே மாதிரி மொரிசியா அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃபான அழிந்து போன ஒரு கண்டம். 2017 சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு. அப்போ 1912 2017 வரைக்கும் இந்த அறிவியல் உலகம் நம்மளை முட்டாள் பண்ணியிருக்கு இல்லையா? நம்மளை வளர விடாமல் நம்மளை வந்து மூளையில் வந்து ஒரு வழங்க மாட்டதுனால நம்ம லெமூரியா தியரியை நம்ம நாசப்படுத்திட்டோம். ஸோ இது கிடச்சது இந்த 2017 கிடச்சது எனக்கு வந்து இந்த நடந்த நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியாது. நம்ம குட்டி பிள்ளை இருந்திருக்கு பிறந்திருக்கவே மாட்டோம். அப்போ நம்ம ஸோ 2017 இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஒரு அறிவியல் பூர்வமான இது வந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து வழக்கு போடுறதுக்கான முழுமுதற் காரணம். அதுதான் ஒரு கொடுக்குறாங்க. அது இவங்க கொடுக்கல, பிரிட்டிஷ்காரனும் மற்றவனே கொடுக்கல. சவுத் ஆஃப்ரிக்கன் வந்து ஜெர்மன் காரங்க நார்வீஜியா 3 ஜியோஃபிசிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க தப்பு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு உள்நோக்கம் இருக்காது அவங்களுக்கு. இந்தியன் ஓஷனில் வந்து அவங்க பண்ணுறதுக்கான வேலையே கிடையாது. அதனால் வேறு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க பண்ணது கரெக்டு. அதனால் இங்கே ஒரு கண்டம் மொரிசியாங்கிற கண்டம் முழுக்கிற போது அதுதான் லெமூரியா, அதுதான் குமரி கண்டம்னு சொல்கிறேன் நான் நினச்சேன். அப்படி இவங்க சொன்னது அதுதான் அது உள்ளுக்குன்னு சொல்லி நம்ம நினச்சி இது நம்ம நினச்சா புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி சரி இது வழக்காக கொண்டு வருவோம். நார்மல் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்க கிட்ட போய் நிற்க முடியாது. என்ன கண்டிப்பாக பிரச்சனை ஆகாது, ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? திருப்பி அதனால் அவங்க இது கேட்பேன். வழக்கமாக ஆர்கியாலஜி வந்து ஒரு சயின்ஸ். அது எதுவுமே வந்து ஒரு கற்பனையிலே இலக்கியங்கள்லேயே அதை வந்து ஒத்துக்காது. அது வந்து அதுக்கு நல்லதுதான், நல்ல விஷயம் தான். சயின்ஸ் எதுவுமே திருப்பி டெஸ்ட் பண்ணி திருப்பி அது உண்மைன்னு சொன்னால் தான் ஒத்துக்காது. அதுதான் சயின்ஸு. நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஜாகி ஹவாஸ்ன்னு சொல்லி, நம்ம எஜிப்தினுடைய ஒரு பழைய கல்ச்சர் மினிஸ்டர். அவருக்கு மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஆர்கியாலஜிஸ்ட். அவர் இந்த தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தொப்பி போட்டே வருவார் ஒருத்தர், 70-77 வயசு. பிரமிடுகள் நிறைய எஸ்கவேட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லுவார், அவருடைய எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி இஸ் எ சயின்ஸ் அப்படிம்பார். அது ஒரு சயின்ஸ், அது ஒரு அறிவியலுங்கிறது வந்து நீங்கள் திருப்பிட்டு நான் பண்ணாலும் அதான் இருக்கணும், நீங்கள் பண்ணாலும் அதான் இருக்கணும். கற்பனைக்கு இடம் இல்லைங்க, ஒரு எக்ஸாக்ரேஷனுக்கு இடம் இல்லை. இப்போ இலக்கியத்துக்கோ மற்றது எதுக்குமே இடம் இல்லை. ஸோ ஒரு கற்பனை இல்லாத சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூவ் பண்ண நிலக்கண்டம் இருக்குது அப்படிங்கிற போது அந்த நிலக்கண்டத்துக்கூட மடகாஸ்கர் வரைக்கும் நம்மளுடைய இது பரவி இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதனால் அது என்ன நம்புகிறோம்னா, ஒரு தடவை பால் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். பால் எனக்கு 84 பழக்கம். அவர் 1984 ரொம்ப நான் அவர் ஏறக்குறைய ஒரே வயசு தான். அதனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவங்க, நானும் அவரும். ஒரு தடவை என்ன சொன்னார், நான் வந்து குமரியிலிருந்து மடகாஸ்கருக்கு வந்து படகுல போன போது இவ்வளோ போட்டிருக்காங்க, நம்ம நாட்டு படகுல போயிருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க அந்த மீனவர்கள் வந்து இந்தியன் ஓஷன் அவ்வளோ பெரிய பெருங்கடலில் ஒரு இடத்துல இறங்கி நின்னாங்களாம் கீழே மொரிஷியஸ்க்கு. அதாவது என்ன சொன்னார்னா, மொரிஷியஸ்க்கு வடக்க, மொரிஷியஸ்க்கு கன்னியாகுமரியிலிருந்து 350 நாட்டிகள் மைல் ஒரு சொன்னார். அவர் இருந்தார்னா கேட்டுக்கலாம். இதெல்லாம் போச்சு. கேஷுவலாக பேசணும்போது சொன்னார், இறங்கி நின்னாங்களாம், கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குதுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அங்கே ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்குது, நிலம் உள்ளுக்குள்ளே போயிருக்குது, காணாமல் போயிருக்குது. அது இறங்கி நிற்கிற அளவுக்கு இருக்குதுங்களே அது.
ஸோ இதுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஓடி தான் நான் அந்த வழக்கை கொண்டு போட்டேன். இதை வந்து எனக்கு உண்மையாக பொய்யா சொல், நீ உண்மைன்னு சொல்ல அல்லது பொய்ன்னு சொல், கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த வழக்கை போட்டோம். எனக்கு இந்த காரணங்கள், இந்த பிலிப்ஸ் லேட்டர்னுடையது, இவங்களுடையது, இதெல்லாம் எனக்கு வந்து பின்னாடி பெரிய தூண்டுதலாக இருந்தது. மிக்க பாலு வந்து அதை சொன்னார். ஒரு 10 இறங்கி 6 அடி இதுலேயே இந்த மாதிரி நானே நிற்கிறேன், என்னால் இறங்க முடியுது அப்படிங்கிறாரு. கைகாலெலாம் கடகடன்னு உதறது, கீழே இறங்க முடியல, பயத்தில் அவங்க பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க, நிற்க முடியுது எனக்கு அப்படிங்கிறாரு. இந்த கழுத்து வரைக்கும் தான் அந்த கடல் தண்ணி இருக்குது. ஒரு இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ உள்ளுக்குள்ள கீழே ஏதோ ஒரு லேண்ட் இருக்குது. இந்த யோசனையெல்லாம் வந்துட்டு தான் பொண்டி வழக்கு போட்டேன். எனக்கு வந்து அழகுமணின்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார், லாயர். நார்மலாக ஒரு வக்கீலுக்கு தெரியும், இவங்க படித்தவங்க தெரியும், ஒரு ஹைகோர்ட்டில் வழக்கு போகிறதுக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஒரு நார்மல் சார்ஜ் பண்ணுறதுக்கு, போய் உள்ளுக்குள்ள வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கே ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஸோ அவர் எங்கிட்ட இருந்து பணம் வாங்கலை, ஒரு அழகுமணி வந்து எங்கிட்ட பணம் வாங்கலை. அவரு நம்ம தமிழ் இனம் வந்து அவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கு. அது வந்து அவர் இது வருத்தப்பட்டாங்க, சார் நீங்கள் போய் கஷ்டப்பட்டு கிடக்கிறீங்க, இவங்கெல்லாம் போய் நான் போய் எங்கள்கிட்ட காசு வாங்குறதா வேணாம். ஆளுகள் தான் அவங்க அல்லங்களாம் ரொம்ப தீவிரமாக அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வழக்குக்கு இந்த வழக்கு ஓட ஆரம்பிச்சது. அப்போ ஓட ஆரம்பிக்கிற போது அதாவது 2020 போட்டேன். அதை 2020 ஜனவரி பிப்ரவரி அந்த வருஷம் அந்த வழக்கு போட்டேன். அப்போ வந்து பாலு அந்த வழக்கில் சேர்த்தலை. பாலுவில் அந்த வழக்கு சேர்த்தாமல் டைரெக்டாக இந்த இதில் மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வழக்கு ஒரு 4-5 மாதம் ஓடிச்சு. அப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடணும். அவங்க ஹியரிங் வருது அப்படிம்பாங்க. நமக்கு ஆஃபீஸில் முன்னாடி பெர்மிஷன் வாங்கி சொல்லிட்டு இங்கேருந்து 4 மணிக்கு ஒரு வேளாங்கண்ணி ஒன்று வண்டி வரும், மதுரையோடு சேர்த்திட்டு போகிறது. அதில் போய் இங்கே இறங்கிட்டு அவர் லாயர் ஆஃபீஸில் போய் அவர் கூட சேர்ந்து ரெஃபரன்ஸ் ஆகி போய் 9 மணிக்கு நின்னோம்னா நமக்கு அந்த டோக்கன் கிடைக்கும். உள்ளுக்குள்ள ஒரு வழக்கு போட்டவங்க அப்படிங்கிற கடையாளமாக அந்த டோக்கனை கொடுப்பாங்க. அப்புறம் போய் உட்காந்துருக்கணும். வந்தோன்னே தள்ளி வச்சுருவாங்க வழக்கு. இப்படியே ஒரு 4-5 மாதமாக போயிடுச்சு. அப்புறம் சில சமயத்தில் எடுத்து கேட்டாங்க இந்த மாதிரி வழக்கு. அப்புறம் சொன்னோம் இந்த மாதிரி இந்த காரணங்களுக்காக போட்டோங்கிறத நம்ம லாயர் வந்து கிளீனாக சொன்னார், இந்த காரணங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் பிஎல் தான் போட்டோம். அது இப்போ பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதுதான் போட்டோம். நாங்கள் போட்டு வந்தது. அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சுட்டு வந்து இதுக்கு வழக்கு மேலே போகலை. வழக்கு வேலை போனேன். அவங்க திருப்பி கேட்குறாங்க. திருப்பி அவங்க வந்து ஏஎஸ்ஐயிலிருந்து அவங்களுடைய லாயர் வந்திருந்தாங்க. திருப்பி கேட்குறாங்க, இது வந்து இலக்கிய ஆதாரங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து சயின்டிஃபிக் இதுவும் கொடுக்குறீங்க, நீங்கள் எஸ்கவேட் பண்ண சொல்கிறீங்க, இந்த 2014 ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்கவேட் பண்ண சொல்கிறீங்க, ஃபர்தராக எங்களுக்கு அதுக்கு வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. அப்படி எனக்கு என்னாச்சு, நான் வந்து இது போயிட்டு அதே ஒரு 6-7 மாதம் கழிச்சு இன்னொரு வழக்கு போட்டேன். இன்னொரு வழக்கு என்ன போட்டேன்னா, அது மேலே ஒரு துணை வழக்கு. அது என்னென்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் கோழியூத்துன்னு ஒரு இடம் இருக்குது. எங்கள் அப்பா ரேஞ்ச் ஆஃபீஸராக இருந்தார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதை பற்றி எனக்கு சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காரு. நான் 4வது 5வது படிக்கிறதெல்லாம் அதை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க. கீழே இருந்து ஒட்டஞ்சத்திரம், சத்திரப்பட்டி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொடைக்கானல் நடந்தே போகலாம் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல சில சமயத்தில் போய் தங்கிக்குவாங்க. அங்கே ஒரு தங்கல் போட்டுட்டு அப்புறமே போவாங்க. அதுக்கு அங்கே நான் ஒரு ரிசர்ச்சுக்காக போயிருந்தேன், ஒரு பாறை ஓவியம் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். காலைல 4 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேர்ந்தேன் அந்த இடத்துக்கு. 5 அடுக்கு மலையை தாண்டினது. அங்கே போய் தரேன். அங்கே எனக்கு ஒரு ஓவியம் கிடச்சிது, ஒரு கருப்பு ஓவியம். கருப்பு ஓவியம் ரொம்ப ரேர். கருப்பான ஓவியங்கள் வந்துங்க ராக் ஆர்ட்ஸில் வந்து வெள்ளை ஓவியங்கள் கிடைக்கும் நிறையா. கணக்கொலா கிடைக்கும், காவி ஓவியங்கள், சிகப்பு ஓவியங்கள்லாம் கேஷுவலாக கிடைக்கும். கருப்பு ஓவியங்கள் ரொம்ப ரேர். அது வந்து நமக்கு அதிர்ஷ்டமான ஓவியம். நான் கருப்புனாவே கார்பன், அது வந்து டேட்டிங் ஈஸியாக பண்ணலாம். கருப்பு ஓவியங்கள் ஈஸியாக டேட்டிங் பண்ணலாம். அது என்னோட யோசனைக்கு அது வந்து 30 to 36,000 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யூகித்தேன். அதை சில காரணங்கள்னால யூகித்தேன். அதை வந்து அதில் ஒரு ஓவியம் வந்து ஒரு பெரிய உடும்பு இருக்கு இல்லையா, நம்ம வந்து உடும்பு வேட்டை நிறைய ஆடுவாங்க. ரொம்ப பெரிய உடும்பு, இந்த பக்கம் 6 மனுஷன், அந்த பக்கம் 6 மனுஷனுக்கு நின்றுட்டு அந்த உடும்பை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தான். ஒரு இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6. ஸோ அவ்வளவு பெரிய 4, இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், ஒவ்வொரு காலையும் 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. 4 பேர் பிடிச்சாங்க, வாழை 2 பேர் பிடிச்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறான். ஸோ பார்த்தோன்னா இது வந்து இவ்வளவு உடும்பு இவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு எக்ஸ்டிங்க்டான விலங்கு, ஒரு அழிந்து போன ஒரு விலங்காக தான் இருக்கணும் இது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய, ஏன்னா இருக்கிற அந்த என்னென்ன வளங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. அது இப்போ எல்லாமே என்னென்ன இளங்கள் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். எல்லா லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு இதே இல்லை, நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நமக்கு அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு விலங்கு வந்து இங்கே இருந்து அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சது. அப்போ அந்த விலங்கை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறேன், அதை வேட்டையாடி இருக்கான், அதை சாப்பிட்ருக்காங்க. அங்கே அதை ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்கிறான். இதே மாதிரி விலங்கு இந்தோனேசியா இருக்குது இல்லைங்களா, இந்தோனேசியாவில் கொமோடா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த கொமோடா தீவில் ஒரு டிராகன் இருக்குது, ஒரு பெரிய இதே மாதிரி உடும்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய இருக்குது. ஆமாம், அவர் இறந்து போயிடும். ஒரு எருமையவே வந்து அடித்து சாப்பிடாது. ஒரு எருமையை சாதாரணமாக மலம்பாம்பே அடித்து சாப்பிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் அடித்து சாப்பிட்றோம். அது மாதிரி ஒரு விலங்கு ஒன்று இருக்குது, பெரிய விஷமான விலங்கு. அதே விலங்கு, அதே அளவுள்ள விலங்கு, ஒரு 6 மீட்டர் நீளம் அப்படிங்கிறாங்க அந்த கொமோடா. இது அதே மாதிரி அளவுள்ள இது வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால்
ஸோ இங்கிருந்த ஏதோ ஒரு விலங்கு அழிந்து போயிருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த கொமோடாவுக்கும் நிலப்பரப்பில் ஏதோ ஒரு இது இருந்திருக்கணும் இல்லையா, ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கணும். அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் உலகத்தில் இது எங்கேயுமே இல்லைங்க. கொமோடா டிராகன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இந்தோனேசியாவில் மட்டும் இருக்குது. அதே டிராகன் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குதுன்னா நம்ம இவங்க சொன்னாங்களே கற்பனையாக போன லெமூரியா, அங்கிருந்து அப்படியே கிழக்கு போய் நம்ம இது அந்தமான் நிக்கோபார்களை தாண்டி ஜாவா சமுத்திர வழியாக போய் அங்கே போய் சேர்றதை வந்து கரெக்டாக பொருந்துதே அப்படின்னு சொல்லி வந்தது. அதனால் வழக்கினுடைய உள்நோக்கம் இதுதான். எனக்கு அது வந்து டேட்டிங் பண்ணுங்க, டேட்டிங் பண்ணால் அந்த இது வந்து 36,000 வருஷத்துக்கு முன்னாடியானங்கிறது தெரியும். அது தெரியும், கார்பன் இருக்குது, கார்பனில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த டேட்டிங் வழக்கு போட்டு அதையும் இந்த குமரிக்கண்ட வழக்கு கூட இணைச்சோம். ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடைக்குது. ஒரு விலங்கு லெமூரியா மாதிரியே எப்படி மடகாஸ்கர் இருக்கிற அதே விலங்கை வச்சு இங்கே நம்ம சொல்கிறாங்களோ அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி அதே விலங்கு அங்கேயும் போகிறதுனால லெமூரியாவுடைய கிழக்கு பகுதி இது வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணாலும் நினச்சேன் நான். அதனால் அதையும் கொண்டு போட்டேன். அந்த வழக்கு இன்னுமே இருக்குது. ஸோ இதுதான் வழக்கு போட்டதனுடைய இதுதான். அப்புறம் இது வந்து போகலை, இது வந்து மேலே போகலை, இந்த வழக்கு வந்து மேலே போகாமல் அப்படி நின்று போச்சு அப்படின்னா அப்புறம் பாலுகிட்ட கூப்பிட்டு சொன்ன இந்த மாதிரி ஒன்று இருக்குது சார், நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கேட்குறாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு அப்படி கூடி பேசி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு போட்டில் உள்ளுக்குள்ளே போயிட்டு வரோம், ஒரு டைவர்ஸ் பார்ப்போம் அப்படின்னா. அப்போ பாண்டிச்சேரியில் வந்து அரவிந்தன் ஒரு டைவர் இருக்கார், ஒரு ஸ்கூபா டைவர், ரொம்ப பேர் போனவர். அவர் நம்ம இந்தியாவிலே ரொம்ப பேர் போனவர். அவர் இப்போ ஸ்கூபா டைவிங்கில் வந்து ஒரு காலேஜ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளுங்களுக்கெல்லாம் அவர் இறக்கியே விடுவார். அவரை கான்டாக்ட் பண்ணி நான் உள்ளுக்குள்ளே போகிறேன் அப்படின்னாரு. உள்ளுக்குள்ளே போய் நான் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இப்போ ஹெச்ஓடி வந்து சுதாகரன் இருக்கார். அவர் மூலமாக அங்கே இருக்கிற சில லைன்ஸ் கிளப்பு, சில முக்கியமான ஆளுங்கள்லாம் இதில் இந்த மாதிரி தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்க, வசதியானவங்க, அவங்க மூலமாக அமௌண்ட்டை திரட்டி அவங்கள உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டார். 2 படகுல போனோம். 2 படகுல உள்ளுக்குள்ளே போனாங்க. நான் என்னால் போக முடியல. அப்போ எனக்கு இந்த கொரோனா அஃபெக்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு அதாவது அநியாயமாக போக முடியாமல் போச்சு. பாலுவும் இன்னும் 2 குரூப் 2 பேர் கிளம்பி உள்ளுக்குள்ளே போனாங்க. ஒரு 6-7 கிலோமீட்டரில் உள்ளுக்குள்ளே போனாங்க. உள்ளுக்குள்ளே போய் அதை வந்து அவர் டைவ் பண்ணார். அரவிந்த் டைவ் பண்ணி உள்ளுக்குள்ள நிறையா வீடியோ எனக்கு ஆனால் அங்கேருந்து எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க, ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க. நிறையா உள்ளுக்குள்ள நிறையா அதாவது கட்டிட இடிபாடுகள் கிடச்சிது. அது கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். கட்டட இடிபாடுகள் கிடச்சிது. நம்ம வந்து இன்னும் சொல்ல முடியாத கட்டடங்கள் இருக்குது உள்ளுக்குள்ள, நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை சுற்றி பாசி படர்ந்து இருக்குது. அது மாதிரி சிலதெல்லாம் கிடச்சிது. இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கோர்ட்டுக்கு கொடுத்தோம். இதை வந்து ஏதோ ப்ரூஃப் பாண்டிச்சேரி இல்லை, கன்னியாகுமரி 7 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போய் இதை எடுத்தாது. உள்ளுக்குள்ளே அப்போ பாலு உள்ளுக்குள்ளே போனார். ஒரு 4-5 பேரும் உள்ளுக்குள்ளே போனாங்க. மயங்கி போட்லேயே மயங்கிட்டாங்க. அப்புறம் அந்த ரொம்ப நாள் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மீன் பிடிக்கிற போன போட்டு இவங்களை இழுத்துட்டு வந்தது கரைக்கு. அந்த 2 போட்டையும் இழுத்து கொண்டு வந்தது தான் உயிருக்கு பிரச்சனையான வேலை அது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இவர் வந்து அரவிந்த் வந்து ரொம்ப அதாவது இதான ஆள், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள். அவர் ஒருத்தர் தான் மயங்காமல் இருந்தது. அந்த இதில் அவர் தான் அந்த மீன்பிடி படகை கூப்பிட்டு வரவழைச்சது. கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்தாரு. நான் இந்த மீட்டிங் வந்து ஒரு இதாக இருக்கிறதுனால நான் அவர் வரைக்கும் தான் ஆக்சுவலாக வரவழைச்சிடும். அவரையும் பேச சொல்லியிருக்கலாம். நம்ம எப்படி உள்ளுக்குள்ளே போனாங்க, எப்படி வந்து டைவ் பண்ணாங்க அப்படின்னா அவர்கிட்ட பேச சொல்லியிருந்துருக்கலாம். அவர் மதுரையில் இதே மாதிரி இன்னொரு மீட்டிங் மதுரையில் ஒன்று போட போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 2வது மீட்டிங் ஆக வேண்டியது. முதல் மீட்டிங் மதுரையில் போன மாதம் போட வேண்டியது. நாங்கள் அவர் நல்ல வேளை அவர் வந்து அவர் விஸ்வாஸ் சார் வந்து இங்கேயே ஃபஸ்ட்டு போட சொன்னார். அவர் அதனால் எனக்கு அதை ஏற்பாடு முடியல. இவர் அரவிந்த் வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணல. அவர் தான் ஸ்கூபா டைவர் எங்களுக்கு. இப்போ போன வாரம் கூட பேசினேன். அடுத்தது வந்து ஒரு டைவிங் உள்ளுக்குள்ளே போகிறதுனா நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில இடங்களெல்லாம் டைவ் பண்ண வேண்டியிருக்குது. குமரி கண்டத்துக்கு எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. அதெல்லாம் உயிரை பணையை வச்சு கொண்டு வந்த எவிடன்ஸ் அது. ஆமாம், கரெக்டு. அதுதான் அந்த கோர்ட்டில் வந்து நின்றுச்சு. ஸோ இது பண்ணி போட்டோம். அது மாதிரி இந்த வழக்கினுடைய பின்னணி தான் போயிட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. மதுரை இது நம்ம அது என்ன யூனிவர்சிட்டி, எம்எஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அரவிந்த் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பாலு வந்து உள்ளுக்குள்ள பாலுனுடைய அந்த கடைசி அட்வென்ச்சர் அது இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இதை வந்து கோர்ட்டு ஒத்துருக்காது. இது வந்து நீர்த்து போயிருக்கு. இந்த வழக்கு வந்து நீர்த்து போயிருக்கும். இந்த வழக்கினுடைய பின்னணி இதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணி. அப்புறம் தான் கடைசியில் இதை வந்து ஒரு ஆர்டர் போட்டார். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் திருப்பி பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஏசையும் கேட்டுங்க எவ்வளோயும் கேட்டுங்கன்னு சொல்லி அவர் வந்து ஆர்டர் ஒரு அமிக்கபிளாக போட்டார். ஒரு ப்ரொபோசல் கொடுங்க, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு கேட்டுக்கிட்டார், ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுங்க, அவங்க வந்து அதை கொடுப்பாங்க. அவங்க வந்து இது கேட்டாங்கன்னா நம்ம வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று இணைஞ்சு பண்ணுங்க அப்படின்னு தான் அந்த ஆர்டரே அப்படி தான் இருக்குது. இவங்களை கேட்டபோது கடைசியாக அவங்கள கேட்டபோது ஏஎஸ்ஐ என்ன சொல்லுச்சுன்னா, இதிலிருந்து வரல, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிலிருந்து எங்களுக்கு ப்ரொபோசல் வரல, நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க.
இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா எஸ்கவேஷன் மெரைன் எஸ்கவேஷன் வந்து அவங்க தான் பண்ணணும், அதனால் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. மாற்றி நாளை கடத்திட்டு தான் இருந்தாங்க. இப்படி கடத்துவாங்க அப்படிங்கிறதுனால தான் இடையில நியோட் இருக்குது இல்லைங்களா, இது நியோட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போ அது சில கோபாலிருந்து திருப்பிட்டீங்க வந்து NIOT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அங்கே ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பல் வந்துங்க இந்த அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, அண்டர் வாட்டர் எஸ்கவேஷன் பேர் போன கப்பல். அது 7,000 மீட்டர் போகிற அளவுக்கு ஒரு நீர்மூழ்கி உபகரணம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 3 அல்லது 4 பேர் அதுக்குள்ள உட்கார முடியும். உட்காந்து கீழே போய் ஒரு 10 மீட்டர் அரை வரைக்கும் மேக்னெட்டிக் வேவ்ஸ் உள்ளுக்குள்ள அனுப்ப முடியும். 10 மீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ள அவங்க வந்து நார்மல் வேவ்ஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு வேவ்ஸை உள்ளுக்குள்ள அனுப்ப முடியும், அதை பூரா அனுப்பிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளை பார்க்க முடியும், டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து அவங்க கிட்ட இருக்குது. அதனால் வந்து இது வந்து எஸ்கவேஷனில் உங்களை விட்ட ஆள் கிடையாது, நீங்கள் தான் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் பண்ணியாகனாங்க. அங்கே வந்து பாலுவோட ஃப்ரெண்டு நியோட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணார். அவர் டேரெக்டாக ஆஃபீஸில் பண்ண முடியலன்னு சொல்லி மறைமுகமாக நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் கப்பல் போயிருங்க அப்படின்னாரு. ஆர்டர் வாங்குங்க, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்குங்க, 2 நாளில் கோவாலிருந்து திருப்பி கொண்டு போயிடுறோம், கப்பலை கொண்டு போயிடுறாங்க. பட் அந்த வாய்ப்புகள் எல்லாம் போச்சு. அதுக்கு பால் தவறிட்டார். அதனால் அந்த வாய்ப்புகளும் இல்லாமல் போச்சு. அந்த நியோட்டை உள்ளுக்குள்ள சேர்த்துன அந்த இதுவும் வேஸ்ட்டாக போச்சு. பட் இன்னும் அந்த இது உயிரோடு இருக்குது, அந்த 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 வழக்கு உயிரோடு இருக்குது, இப்போ போட்ட ஆர்டர் உயிரோடு இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி ஏசியும் சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த விஷயம் உயிரோடு இருக்குது. அது கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவாங்க. சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த வழக்குக்கு உயிர் வரும். உள்ளுக்குள்ளே போய் நம்ம போய் இறங்கலாம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது. நம்ம முன்னோர்களுக்குள்ள என்னெல்லாம் நம்முடைய மொழியினுடைய தொன்மை தெரியும் நமக்கு. அது பார்த்து நீங்கள் அடியாருக்கு நல்லார் உரையில் பார்த்தீங்கன்னா 700 காத தூரத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து 7 நாடு இல்லையா, 49 நாடு, 7 நாடு, 7 தெங்கு நாடுன்னு 49 நாடுகளை சொல்லுது. ஒரு நாடு ஒரு தாலுக்கான்னு வச்சுட்டா கூட 700 காதம்ங்கிறது ஏறக்குறைய. நீங்கள் கல்வெட்டு செப்பேடுகளை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கும் கங்கைக்கும் இடையில் இருக்கட்ட 700 காத தூரத்திற்கு இடைப்பட்ட பாவத்தில் போய் சேருவீர்கள்னு சில வார்த்தைகள் வரும். அப்போ கங்கைக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் 700 காத தூரம் இருக்குது. இதை மாடர்ன் இதில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி போகுது. ஒன்று வந்து 12,000 கிலோமீட்டர், சிலது 5,000 கிலோமீட்டர், சிலது 6,000 கிலோமீட்டர், இப்படியெல்லாம் போகுது. கங்கைக்கும் கன்னியாகுமரி அதே தூரம் தான் கன்னியாகுமரிக்கும் மடகாஸ்கருக்கும் உள்ள தூரம். ஸோ அந்த அடியாருக்கு நல்லார் உரை வந்து அதான் சொல்லுது. அதான் நம்மளோட ஏழ்பனை நாடு, ஏழ்தங்கு நாடெல்லாம் இங்கே தான் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த மொரிசியா தீவுக்குங்களை தான் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் ஆகும், உரை மூலமாகவும் ப்ரூஃப் ஆகும், இலக்கியல் மூலமாகவும் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த நியோட் உள்ளுக்குள்ள கப்பல் சொன்னீங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளுக்குள்ள வந்து அன்னைக்கு மூழ்கி போன குமரி கண்டத்தினுடைய எச்சங்கள் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள கரண்ட் இருக்குது, அண்டர் வாட்டர் கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அது வந்து நம்ம குறிப்பாக நமக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, இந்தியன் ஓஷனில் நில நடுக்கோடு இருக்குது இல்லையா, நில நடுக்கோட்டில் இருந்து மேற்க மகர ரேகை, இது கடகரேகை, நில நடுக்கோட்டிலேருந்து கடகரேகைக்கு உள்ள இடைப்பட்ட காலத்தில் 2 கரண்ட் ஓடுது. அதாவது அது வந்து அந்த கரண்ட் வந்து அண்டர் வாட்டர் கரண்ட், அது அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆறு மாதிரி அது இழுத்துக்கிட்டு போகும். அது அதாவது 300 கிலோமீட்டர் அகலத்துக்கு 6,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளுக்குள்ள ஆறு ஓடுது. இந்த ஆறு வந்து அதாவது அது அண்டார்டிக் ஃபுல்லாக போகுது அந்த ஆறு. அது ஆறுக்கு ஒரு இடத்துல வளைஞ்சிருந்தா அது வந்து நீங்கள் இதில் இப்போ ஜியாலஜி இதில் படிச்சிங்கன்னா இருக்குது. எனக்கு அந்த ஜியாலஜி நிறையா ஹெல்ப் பண்ணார். அந்த ஜியாலஜி வளைஞ்சு நிலநடுக்கோட்டை தாண்டி நம்ம கன்னியாகுமரி வழியாக கீழே இறங்காது, இறங்கி நேராக மடகாஸ்கர் வழியாக இப்படி ஒரு சுற்றி நேராக அண்டார்டிகாக்கோ அல்லது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது போல திருப்பி ரிவர்ஸில் வருங்க. அது நமக்கு பெரிய ட்ராபேக். அது ஒரு ஆறு இப்படியே போனால் போயிட்டே இருக்கணும், அப்படி போக மாட்டேங்குது. இப்படியே போய் இப்படி வரணும், இப்படி தான் சுற்றிட்டு இருக்கணும். இந்த ஆறு இப்படி போய் திருப்பி இப்படி ஒரு சுற்றுது, இப்படி போய் இப்படியே சுற்று. ஸோ எஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அவங்க. அண்டர் வாட்டர் கரண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது இல்லை. 300 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஆறு ஓடுது, 6,000 கிலோமீட்டர் தீளத்துக்கு ஓடுது. கீழே இருக்கிறதெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது பூமிக்கு உள்ளுக்குள்ள என்ன, அதாவது சீ லெவலில் என்னென்னலாம் இருக்குதோ அந்த சீ லெவல் இருக்கிறத பொருளை புறம் வாரி கரண்ட்டில் தூக்கிட்டு போயிருமா அது. ஸோ நம்முடைய முன்னோர்களுடைய ஓலைச்சுவடிகளோ எது அதுக்குள்ளே இருந்தால் கூட கரண்ட்டில் போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சர்ஃபேஸில் அந்த கடல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் புதஞ்சிருந்தால் மட்டும் நம்ம வந்து தப்பிச்சுக்குவோம். அது மாதிரி இருந்தால் அவங்க வந்து அந்த அண்டர் வாட்டர் கரண்ட்டை மீறி இதை வந்து பண்ண முடியும். ஸோ அது நிறையா அந்த நியோட்டு வந்து அந்த இதை பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. ரொம்ப மோசமான பிரச்சனைகள் இருக்குது. கரெக்டாக நம்ம மடகாஸ்கரில் போய் மாட்டிட்டோம், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. வேறு கரண்ட் வேறு இடத்துல இருந்தால் நம்ம ஈஸியாக எஸ்கவேட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அண்டர் வாட்டர் கரண்ட்டு நமக்கு பிரச்சனை இருக்குது. நமக்கு பணம் இல்லை, இல்லை நம்ம கீழே இறங்கிடலாம் உள்ளுக்குள்ள. இப்போ ஒரு ராக்காட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10,000 செலவழிச்சிட்டு போய் பார்த்துடலாம். கோடிக்கணக்கில் ஆகும். அது எத்தனை கப்பல் உள்ளே போகிறது, எத்தனை ஆளுங்க உள்ளே போகிறது, எத்தனை அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இவங்களை நம்பி தான் இருக்கிறோம். அதனால தான் அந்த வழக்கே போட்டோம். அது அவங்க பண்ணாமல் அரசாங்கம்
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் மட்டுமல்ல, உலகத்தினுடைய மற்ற ஜியாலஜிஸ்ட்டு மற்ற ஜியோஃபிசிக்ஸ்ட்டு எல்லாம் வரணும். இவங்க பண்ணாங்களே, இந்த மொரிசியஸ் தீவை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஒரு அந்த கோண்டுவானாவிலிருந்து நாங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சோம்னு சொன்னாங்களே, அந்த குரூப் வரணும். அவங்க வந்து இது இல்லாமல் ஆய்வு பண்ணாங்க. அவங்க வந்து அதாவது நிலை பெறலாமல் ஆய்வு பண்ணுவாங்க, நடுநிலையோட ஆய்வு பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நமக்கு வந்து குமரிக்கண்டம் கண்டிப்பாக வெளியே வந்துடும். குமரிக்கண்டத்துக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல. அதாவது அது ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவான தியரி. அது 2014 சயின்டிஃபிக்காக ப்ரூஃபான தியரி இவ்வளவு போட்டு நாசப்படுத்தி, அதாவது அது சொல்லுவாங்களே, பழுத்த மரம் கல்லடி படும்னு சொல்லி, தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழி மேலேயும் தமிழ் இனத்து மேலே இவ்வளோ அடி, உலகத்துடைய எந்த மொழி எந்த இனமும் இவ்வளோ அடி வாங்கினதே கிடையாதுங்க. ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது. அது திருப்பி திருப்பி அடி, திருப்பி திருப்பி இழிவு, திருப்பி திருப்பி வந்து கொச்சைப்படுத்துறது, அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் இலக்கணங்கள் நம்ம இலக்கியத்தில் வந்து குமரிக்கண்டத்தினுடைய அந்த எல்லைகளை வந்து பார்க்குற போது, கால எல்லைகள் பார்க்குற போது, ஒரு இறைனார் அகப்பொருள் உரை அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம அவர் யார், பராந்தக நெடுஞ்சடையினுடைய இது இல்லையா, பராந்தக நெடுஞ்சடை இளைய நக்கீரர் அவர் எழுதின உரை தானே அது. அந்த உரையில் வந்து 3 சங்கங்களை சொல்கிறாரு. அது முதல் சங்கம் வந்து 4440 வருஷம் நடந்ததுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதனுடைய மன்னர்கள் அவங்க இயற்றிய நூல்களை விடுங்க, அந்த மன்னனுடைய ரெகுனல் இயர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஆட்சி ஆண்டுகள், அந்த ஆட்சி ஆண்டுகளை நம்ம வந்து தலைமுறையை போட்டு பார்த்தா கரெக்டாக அந்த இதுக்கு 59-89 பேர் நம்ம சொல்லுவாங்க. 4440 கரெக்டாக பொருந்தது. முதல் சங்கம் 4440 வருஷம் நடந்தது. இரண்டாவது சங்கம் 3700 வருஷம் நடந்தது. இதுபடி, அதாவது இந்த இறைனார் அகப்பொருள் உரைப்படி முதல் சங்கம் 4440, இரண்டாவது சங்கம் 3700, மூன்றாவது சங்கம் 1850. சில உரையாசிரியர்கள் 1950 சொல்லுவாங்க. 100 வருஷம் பிரச்சனையாக இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் கூட்டி பாருங்கள், முதல் சங்கம், இரண்டாவது சங்கம், மூன்றாவது சங்கம் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9990 வருது இல்லையா? ஆமாம், சங்கத்தினுடைய முதல் சங்கத்திலிருந்து நமக்கு கடைசி சங்கம் வரைக்கும்ங்கிற காலங்கள் மொத்தம் 9990. 10,000க்கு 10 வருஷம் கம்மி. 10,000னா வைங்களேன், 10,000 வருஷம் வருது. இந்த 10,000 வருஷங்கிறது இறைனார் அகப்பொருள் எழுதின காலத்தில் இருந்தல்ல, சங்கம் முடிந்து போனதிலிருந்து. சங்கம் முடிந்து போனது ஒரு கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உத்தேசமாக வச்சுருக்கிறாங்க. நம்ம அதவே எடுத்துக்கிட்டால் கூட இன்னையிலிருந்து 1700 வருஷம். இந்த 1700 வருஷத்தை, இந்த 3 சங்கங்கள் நடந்த 10,000 வருஷத்தையும் அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த 1700 வருஷம் கூட்டுங்க, 11,000 எவ்வளோ வரும்? 11,700 வரும். இந்த 11,700ங்கிறது மிக முக்கியமான நம்பர். அது என்னென்னா, ஆர்கியாலஜியில் வந்து பிளிஸ்டோசின் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் ஐஸ் ஏஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஸ் ஏஜ் 11,700ஓட ஐஸ் ஏஜ் முடியுது. அதுதான் அந்த அதாவது முடிகிற காலம். அது ஐஸ் ஏஜ் முடியுது. ஐஸ் ஏஜ் வந்து ஒரு அதாவது நார்மல் பாம்பர மக்கள் சொல்கிறது, இதுபடி ஜியாலஜி படி அதுக்கு பேர் பிளிஸ்டோசின் பீரியடு. பிளிஸ்டோசின் பீரியட் அதோட இந்த 11,700ஓட முடியுது. இப்போ நம்ம வாழ்கிறது ஹாலோசின் பீரியடுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி இப்போ வாழ்கிறது ஒரு மாடர்ன் இது. கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. மழை பெய்யும் போகும் வரும், வேளாண்மை செலுத்துதெல்லாம் அதனால இவங்க அதில் எனக்கே சயின்டிஸ்ட்டு கூட அந்த இதில் எனக்கே வந்து முரண்பாடு இருக்குது. ஹாலோசின் பீரியடில் விவசாயம் உண்டானதெல்லாம் தப்பானது, எனக்கு அது ஒத்துக்க முடியல. ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் விவசாயம் உண்டாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் விவசாயம் பண்ணாமையா 3 சங்கம் வச்சு வளர்த்திட்டான் இல்லையா? அவங்க தொகுத்தது இதை பார்க்கணும். தமிழர்கள் தொகுத்துருக்குறாங்க. ஏன் தொகுத்தாங்க? முதலாவது சங்கத்தில் 4440 வருஷம் நடந்த முதலாவது சங்கத்தில் இருக்கிற நூல்களை ஏன் தொகுத்தாங்க? அப்போ ரெண்டாவது இருக்கிற ஏன் தொகுத்தாங்க? உலகத்தில் எந்த இனமும் இந்த மாதிரி தொகுத்து போடலை. இத்தனை நூல் இருந்தது, இத்தனை ஆண்டாங்க, இத்தனை புலவர்கள் பாடுனாங்கிற தொகுக்கிறான் அப்படின்னா, முதல்லையும் தொகுத்துருக்கிறான், ரெண்டாவதுலையும் தொகுத்துருக்கிறான், மூணாவதையும் தொகுத்துருக்கான்னா, இந்த தொகுப்புக்கு முன்னாடி ஏதோ அபாயம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ அபாயம் இருக்குனாலும் இந்த நூலெல்லாம் தொகுத்துருக்கிறான். அது என்ன அபாயம்னா கடல்கோள். அதனால தான் தொகுத்துருக்குது. இந்த 11,700 கடல்கோள் நடந்ததுங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு. இப்போ கூட போன வருஷம் கூட போன 2 மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் பனையூர் இருக்குது இல்லைங்களா? பனையூரில் வந்து இதிலிருந்து ஒரு டீம் வந்தது, ஆர்கியாலஜி டீம் வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலிருந்து வந்தது. அவங்க கடல் அடுக்குகளை வந்து அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. கடல் அடுக்குகளை இங்கே மாதிரி நிறையா இருந்தது. அதில் டேட்டிங் பண்ணாங்க, சயின்டிஃபிக் டேட்டிங் பண்ணாங்க. அப்போ ஜியாலஜிஸ்ட் அதில் வந்தவங்க மேக்ஸிமம் ஜியாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் கொஞ்சம் தான். ஆர்கியாலஜிஸ்ட் ஜியாலஜிக்கு ஒத்துக்காது. அவங்க மதிக்க மாட்டாங்க, அவங்க இவங்கள மதிக்க மாட்டாங்க. அப்போ டேட்டிங் பண்ணும்போது 11,000 இதே பிளிஸ்டோசின் பீரியடு, இங்கே பனையூரில் கிடச்ச அதே பிளிஸ்டோசின் பீரியடு தான் முதல் சங்கத்தினுடைய கடைசி பகுதி. அந்த இது ஸோ
கடல் உள்ளே வந்திருக்குங்கிறது ப்ரூஃப் ஆகுது இல்லையா, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகுது. 11,170 கடைசி ஐசிஏஜில் ஹாலோசின் பீரியடுடைய தொடக்கத்தில் முதல் சங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகுது 11,700 வருடம்ங்கிறது. அந்த 11,700 வருடங்கிறது நம்ம இறைநாள் அகப்பொருள் வரை சொல்லுது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது பிளிஸ்டோசின் பீரியடும் 11,170 இல்லையா, அது லாஸ்ட் ஐசிஏஜ்னா அதுவும் 11,700 வருஷம். ஹாலோசின் பீரியடுடைய தொடக்கமும் 11,700 வருஷம். இதே பனையூரில் வந்து அதே 11,000 12,000 வருஷத்துக்குள்ளான இடப்பட்டது எப்படிங்க கிடைக்காது? அது வந்து இத்தனை கோயின்சிடென்ட் வராது. அது வந்து இலக்கியம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிங்கன்னா இதை வந்து சயின்ஸ் எப்படி தூக்கி எறிவீங்க? சயின்ஸ் எப்படி தூக்குவீங்க? நீங்கள் தூக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான ஐசேஜினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு எனக்கு அந்த வழக்கில் நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் சார். வழக்கில் குறிப்பிட்டிருந்தேன், நீதிபதி அதை வந்து குறிப்பிட்டிருந்தார். ஐசிஏஜில், அதாவது பிளிஸ்டோசின் பீரியடினுடைய கடைசி எண்டில் 11,700 வருஷத்தில் 11,700 12,000 வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 300 வருஷம் பிரச்சனை இருக்குது, ஜியாலஜிலே பிரச்சனை இருக்குது, துல்லியமாக அவங்களால பண்ண முடியல. அந்த இதில் 11,700 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இடைப்பட்ட அந்த 300 வருஷத்தில் சீ லெவல் அப்நார்மலாக ரைஸ் ஆச்சுங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு. அந்த பிளிஸ்டோசின் பீரியடில் இருடல கண்ணா பண்ணான்னு ரைஸ் ஆகி சில கண்டங்கள் மூழ்கியது, சில நிறப்பரப்புகள் உள்ளுக்குள்ளே போச்சுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகுது. அந்த காரணத்தினால தான் முதல் தமிழ் சங்கத்தினுடைய நூலை தொகுக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, அந்த மதுரை உள்ளுக்குள்ளே போயிருக்குது. மதுரை உள்ளுக்குள்ளே போனதுனால தான் இவங்க தொகுக்கும், அதை வந்து பயந்து போய் தொகுக்கிறாங்க. தொகுத்து 2வது தமிழ் சங்கத்துக்கு கடத்துறாங்க. 2வது தமிழ் சங்கத்தில் இருக்கிற அந்த முடத்திருமாறன் தான் முதல்ல வந்து தொகுக்கிறாரு. 2வது இருக்கிறது 3வது இருக்கிறத தொகுக்கிறாரு. அதை இவங்க தொகுக்கிறாங்க, இதை அவங்க தொகுக்கிறாங்க. 3வது யார் மொத்தமாக தொகுத்துருக்காங்க, யார் தொகுக்காங்கன்னு தெரியல. தொகுப்பினுடைய நோக்கம் முக்கியமானங்க சார். சங்கம் ஏன் வைக்கிறாங்க, சங்கம் ஏன் வளர்த்த, சும்மா பொழுதுவாகமாக வைக்கல, இலக்கியங்கள் பேசுறதுக்காக வைக்கல. அவங்க நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய கலை, நம்முடைய நூல்கள் அழிஞ்சு போகக்கூடாது, அதெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தொகுக்கிறாங்க. தொகுத்து திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இதான் காரணம். அது சயின்டிஃபிக்காக நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ். அது பிளிஸ்டோசின் பீரியடில் சீ லெவல் வந்து போகிறான் 10-30 மீட்டருக்கு மேலே ஏறிச்சுங்கிறான். ஒரு சில இடங்களில் 100 மீட்டர் வரைக்கும் சீ லெவல் மேலே ஏறிச்சுங்கிறான். 100 மீட்டர் மேலே உள்ளே போயிடும் சார், போகிறான், ஊரே இருக்காது. அந்த மாதிரி தனுஷ்கோடி நம்ம பார்த்துருக்கிறோம். கடல்கோள் வந்ததுங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகுது, இலக்கியங்கள் உறுதி செய்து. அதை தான் நீதிபதி தன்னோட தீர்ப்பில் அதான் கொடுத்திருந்தார். பிளிஸ்டோசின் பீரியட் இறுதியில் கடல் மட்டம் உயர்ந்ததுங்கிறதுக்கான அவர் சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடுக்குறாரு, நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்காக தான் அதை கிருபாகரன் அதை வந்து பிடிச்சிக்கிட்டாரு. கரெக்டாக அவங்க ப்ரூஃப் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்கிறாங்க, டைரக்ட் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அது சார் இந்த இது முதலே கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த பனையூரினுடைய இது வந்து முதலே கிடச்சதுன்னா இது கரெக்டாக அந்த வருஷம் சார். இவங்க டேட்டிங் கரெக்டாக 11,700 பண்ணாங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போவே வந்து ஆர்டரே போட்டிருப்பார் அவர், கடுமையாக ஆர்டர் போட்டுப்பார். நீங்கள் வந்து எஸ்கலேட் பண்ணி 1 மாதம் எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பார் அவர். அந்த மாதிரி ஆள் அவர். அது அந்த வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் போச்சு. ஸோ இதுதான் காரணம். அப்புறம் சார் கேட்ட மாதிரி எனக்கு வந்து குமரிக்கண்டமா, லெமூரியாவா அல்லது மொரிசியஸா, இது வந்து எதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறத விட நமக்கு நம்முடைய தொன்மையை காப்பாற்றுறதுக்கு நமக்கு கன்னியாகுமரியிலிருந்து மடகாஸ்கர் வரைக்குமே குமரிக்கண்டம் தான். நீ அதை வந்து லெமூரியான்னு சொல்லி வந்து லெமூர் குரங்குகளுடைய பேரை வச்சாலும் சரி, அல்லது வந்து மொரிசியஸ்ன்னு சொல்லி மெரிசியஸனுடைய பேரை வச்சாலும் சரி, அல்லது நம்மளுடைய பேர் குமரிக்கண்டம்ங்கிற அந்த பேரை வச்சு. ஏன்னா குமரிக்கண்டம் வந்து 700 காத தூரத்தில் ஏழ்வனை நாடுன்னு சொல்லி 49 நாடுகளை சொல்லுது. அது ஸோ அந்த 700 வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் உட்காந்து, மடகாஸ்கர் வரைக்கும் போகுது. அந்த காத தூரம் மடகாஸ்கர் வரைக்கும் போகுது. குமரிக்கண்டம்னு தாராளமாக சொல்லலாம். அது பேர் எதாவது வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க சார், அது நம்முடைய முன்னோர்கள் கிடக்கிறாங்க. இதுதான் இது நம்ம இந்த குமரிக்கண்டம் தொடர்பான வழக்கு தான், அதனுடைய பின்னணி தான், அதனுடைய ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் அதுதான். அது நம்ம இதை வந்து முன்னெடுத்து நம்ம பண்ணலைன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. குமரிக்கண்டத்தை வந்து அப்படியே கை விட்டுருவாங்க. இது நம்ம பண்ணலைன்னா வேறு யாரும் பண்ணுவா? வேற நம்மளை வந்து அதாவது கொலை பண்ணுறதுக்கே தயாராக இருக்கிறாங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.